ஆனால் எகிப்திலிருந்து வந்த இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை பார்த்தால் சாலனுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறான். கர்த்தர் உங்களை என்னையும் உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த ஊழியம் என்று வாங்கிறது கர்த்தருடைய நம்பிக்கை. நம் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தர் கொடுக்கிறார். உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் கொடுக்கிறார் என்று பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுவுக்கு. எப்படியோ நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை சம்பாதித்தீர்கள், தேவனுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறீர்கள். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற பொழுது வாழ்வடைகிறீர்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இப்பொழுது கிறிஸ்துவின் நம்பிக்கையை சம்பாதிக்கிறீங்க. ஆபிரகாமுடைய வீட்டில் உள்ள அடிமையாகவே காணப்படுகிறார். அந்த அடிமைக்கு அதிபதியினுடைய படுக்கை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, வீட்டின் எஜமானர். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளோதான் நீங்கள் உன்னதங்களில் உயர 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 எழுப்பினாலும் உங்களுடைய அடையாளம் என்ன? யோசித்து பாருங்க. அடையாளம் என்ன? மொழியை சொல்லுவாங்க சில பேர் மாவட்டத்தை சொல்லுவாங்க, சில பேர் பொருளாதாரத்தை சொல்லுவாங்க, சில பேர் செய்தொழிலை சொல்லுவாங்க. அடையாளம் என்ன? நான் விசுவாசி. நான் விசுவாசி என்பது தான் அடையாளமாக இருக்கணும். தேவனுடைய அடியால் அப்படியெல்லாம் எழுதலை. பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார், எகிப்து உள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. எகிப்து உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அன்பின் விருதுகள், உங்கள் அன்பின் விருதுகளில் இவர்கள் கரைகளாக இருந்து பயமின்றி விருந்து புசிக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை நீங்கள் விளக்க வேண்டியதில்லை. இந்த விருந்து என்ன செய்கிறது என்று கேட்டால், விலகும்படியாய் தேவனுடைய வார்த்தை வானத்திலிருந்து வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த நாளில் இந்த பெற்ற குமாரன் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிற சாரால் கண்டு இந்த அடிமை பெண்ணை அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண் இனி ஈசாக்கின் சுதந்திரவாளியோடு இருப்பதில்லை, சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஈசாக்கோடு இது வளரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தாயாக பேசுகிறார். சாரால் தாய் தேற்றவாளர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவராக இருக்கிறான். தாய் தேற்றுகிறதே போல தேற்றுகிற தேவன். இங்கே ஆவியானுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், பரிகாசம் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் விருந்து கொடுக்கப்பட்ட பிறகு தான் இதெல்லாம் தெரிய வருகிறது. என்ன சொல்லியிருப்பாங்க அந்த அம்மா ஆகாரும் சரி அல்லது பிள்ளையாண்டாலும் சரி, என்ன பண்ணியிருப்பாங்க? எந்த வயசில் புள்ள பெற்றுட்டு, வயசை பற்றியா இதுங்களுக்கு, பேரம்பெத்தி எடுக்கிற வயசில் பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளை பால் மறந்துச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்க? விருந்து கொடுக்குறான். இஸ்மவேலுக்கு அது கொடுக்கல, இஸ்மவேலுக்கு அது கொடுக்கல. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று கொடுத்தாங்க. என்ன? விருத்த சேதனம். 17வது அதிகாரத்தில் விருத்த சேதனம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல பால் மறந்ததும் விருந்து கொடுக்கப்படுகிறது. என்னமோ அது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஓடி இருக்கிறது.